தனியார் பள்ளிகளில் +1 வகுப்பு சேர்க்கையின் போது இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்த ஆய்வுப் பணி கோவையில் துவங்கியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பு சேர்க்கையில் சாதி வாரியான இடஒதுக்கீட்டு முறை பின்பற்ற வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆனால் கோவை மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டு முறை சரியாக பின்பற்றவில்லை என்று புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர் கருணாகரன் பள்ளிகளில் முறையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு நடத்த கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் முதன்மை கல்வி இயக்குநர் திருவளர்செல்வி தலைமையில் 4 பேர் கொண்ட 9 குழுக்கள் தனியார் பள்ளிகளில் ஆய்வுப் பணியை துவக்கினர். அரசாணையின்படி இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாத பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூடுதல் முதன்மை கல்வி இயக்குநர் திருவளர்செல்வி எச்சரித்தார். கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அனைத்து பள்ளிகளும் இந்த 18% ரிசர்வேஷனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சுற்றறிக்கையை மதித்து ஃபாலோ பண்ணாத பள்ளிகள் மேல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது டைம் அப்படின்றதுனால இப்பதான் இந்த ஆண்டு தான் இது நம்ம முழுமையா இது பண்றோம். அதனால அந்த 18% சீட்ஸை வேக்கண்டா வச்சு அவங்களை ஃபில் பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. இல்லைன்னா அடுத்த கட்டமாக என்னன்னா புதிதாக அந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆண்டு பண்ணலான் இருக்கோம். அப்படியும் கண்டிப்பாக இதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க எங்களுடைய உயர் அலுவலர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்து துறை ரீதியான நடவடிக்கை அவர்கள் மேல் கண்டிப்பாக பாயும். தொடர்ந்து 2 நாட்கள் நடத்தப்படும் இந்த ஆய்வின் அறிக்கை முதன்மை கல்வி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. பின்னர் ஆய்வறிக்கை குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர்.